நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே பழங்குடியின மக்களுக்கு அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளுக்கு ஓராண்டாகியும் மின்சாரம் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. கூடலூரை அடுத்துள்ள முதுமலை ஊராட்சிக்குட்பட்ட இருவயல் கிராமத்தில் தொரப்பள்ளி ஆற்றங்கரையோரம் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 18 குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொரப்பள்ளியில் அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. தலா 3 லட்சம் ரூபாய் செலவில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டாலும் ஓராண்டுக்கு மேலாகியும் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என பயனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 3 மாதங்களுக்கு முன்பு குடிசைகளிலிருந்து 4 குடும்பங்கள் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். மின்சாரமின்றி போதிய வெளிச்சம் இல்லாததால் வீட்டிற்கு வெளியே சமையல் செய்யும் அவர்கள் இரவில் வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் எஞ்சிய குடும்பங்கள் தொகுப்பு வீடுகளுக்கு குடிபெயர அஞ்சி வருகின்றனர். வருஷம் தண்ணி ஏறுங்க வீட்டுக்குள்ளார. அப்புறம் தங்கல் எல்லாம் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தொரப்பள்ளியில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அரசாங்கம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது எங்களுக்கு நல்ல ஒரு வசதி என்ன வேணுமுன்னா மின்சாரமும் குடிநீரும் இது ரெண்டும் அரசாங்கம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. நான் ஆர்டிஐ போய் சொன்னேன், கொஞ்ச நாள் இருங்க நாங்கள் பண்ணித்தரேன்னு சொன்னார். அந்த தைரியத்தில் அப்படியே இருக்கிறேன். மழைக்காலம் என்பதால் இருவயலில் ஆற்றங்கரையோரம் குடிசைகளில் வசித்து வரும் மக்களுக்கு வெள்ள அபாயம் நிலவி வருகிறது. இதனால் தொரப்பள்ளியில் ஓராண்டுக்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.